ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கடந்த திமுக ஆட்சியின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், விடியல் பயணம் உள்ளிட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்களை திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அமல்படுத்தினார். இந்த திட்டங்களின் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற்று வந்தனர். இந்த சூழலில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீழ்த்தி தவிக தலைவர் விஜய் ஆட்சியை பிடித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்று பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படுமோ என்ற அச்சமும் கேள்வியும் மக்கள் மனதில் எழுந்திருந்தது. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்தாமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக தரப்பில் தவிக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக பணம் வரவு வைக்கப்பட்டிருப்பது கல்லூரி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இருப்பினும் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்குகளில் ரூபாய் 1000 வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறுத்தப்படுமோ என்ற கேள்வி எழுந்தது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 15ஆம் தேதி ரூபாய் 1000 கிடைக்குமா என்று குடும்ப பெண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 விரைவில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மே மாசத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்கணும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்ப எதுக்கு அவகாசம்? என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீங்க? திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும்னு தானே நேத்து சட்டப்பேரவையிலேயே சொன்னீங்க. மாசம் 2500 ரூபாய் சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிக்கிறது தான் உங்க மாற்றமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.